அண்மை செய்தி. தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேமுதிக செயற்குழு பொதுக்குழுவில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேமுதிக செயற்குழு பொதுக்குழுவில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் வினிஷ் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். வினிஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். வினிஷ் சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதாவை நியமித்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். வினிஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தேமுதிகவின் 18வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் திருவேற்காட்டில் தனியார் மண்டலத்தில் தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2005 காலகட்டத்தில் தொடங்கி தற்போது வரை தேமுதிகவின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பதவியை விஜயகாந்த் நிர்வகித்து வந்த நிலையில் அவரது உடல்நலன் கருதி காரணமாக தற்பொழுது அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை அவரது மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் பொருளாளர் பதவி வைத்து வரக்கூடிய அவருக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவியை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாத இந்த பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது 2015 பிறகு தற்போதுதான் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2005 காலகட்டத்தில் இருந்து தற்போது வரை ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய தேமுதிக கட்சி பணியில் தொடர்ந்து 2006 காலகட்டத்திலிருந்து பிரேமலதா விஜயகாந்துடன் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் பொருளாளர் பதவி அண்மையில் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக பொருளாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது விஜயகாந்தின் உடல்நிலை பல வருடங்களாக இயல்பான நிலையில் இல்லாததால் அவருடைய பதவியை நீண்ட நாட்களுக்கு மேலாக தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா அல்லது அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்பட வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை வைத்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தலைவர் பதவியை மட்டும் விட்டுவிட்டு பொதுச்செயலாளர் பதவியை பிரேமலதா விஜயகாந்திற்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பொதுக்குழு கூட்டத்தின் முன்பாகவே தேமுதிக தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் பதவி பிரேமலதா அவர்களுக்கும் அதே போல விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமை அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது பொதுச்செயலாளர் பதவியை பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 2016 காலகட்டத்திலிருந்து 2006 காலகட்டத்திலிருந்து பிரேமலதா விஜயகாந்துடன் தேமுதிக கட்சி பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். கடந்த 5 ஆண்டுகள் முன்பதாக தான் அவர்கள் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே விஜயகாந்திற்கு பின்பாக பிரேமலதா விஜயகாந்த் தான் கட்சியை முழு மூச்சில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்பாக வந்து 2016 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்தான் தேமுதிகவை முன்னோக்கி செல்ல கட்சி பணியில் ஈடுபட்டிருந்தார். தற்போது விஜயகாந்தின் உடல்நிலை காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பொதுச் செயலாளர் பதவியை பிரேமலதா விஜயகாந்துக்கு வழங்கப்பட வேண்டும் என இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பதாக கட்சி நிர்வாகி தற்பொழுது மேடையில் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து
தேமுதிகவின் பொருளாளர் பதவியும் பொதுச்செயலாளர் பதவியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிர்வகிப்பார் எனவும் தலைவர் பதவியை மட்டுமே விஜயகாந்த் நிர்வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்க விஜயகாந்திற்கு முழு அதிகாரம் வழங்கி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச்செயலாளர் பதவியை பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கி விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.